கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கர்த்தருடைய பிள்ளைகளோடு இணைந்து தேவ சமூகத்திலே நாம் சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போகலாம். காவல்துறை குடும்ப ஜெப ஐக்கியத்தின் வாயிலாக இந்த பாடல்களையும் செய்திகளையும் கேட்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்மோடு இருப்பதுதான் எனக்கு வாஞ்சை. ஆண்டவரை விருப்பம் என்னவென்றால், உலகத்திலே ஆண்டவர் நம்மோடு இருந்தால் இல்லாதது ஒன்றுமில்லை, அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை, எல்லாம் அவரால் ஆகும். அவர் நம்ம கூட இருந்தால் எல்லாம் கிடைக்கும், எல்லாம் உண்டு, எல்லா நன்மைகளும் உண்டு. அதனால் வேதம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறது. அதனால் ஆண்டவர் நம்மோடு இருக்க வேண்டும் என்று உள்ளத்தின் வாஞ்சையோடு நாம் ஆண்டவரை தேடி பாடுவோமா? உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. என் பாரங்கள், என் சுமைகள் பாதத்தில் இறக்கி வைத்தே. என் பாரங்கள், என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவிலின்று, என் ஜீவனை அழிவிலின்று மீட்டவரே. என் மேய்ப்பரே, மீட்டவரே, என் மேய்ப்பரே. ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எபினேசரே, எல் எலியோன் என்றுமே உயர்ந்தவரே.
நேசரே எல் எலியோன் என்றுமே உயர்ந்தவரே எல் ஷடாய் வல்லவரே எல் ஷடாய் சர்வ வல்லவரே எல் ரோயி காண்பவரே எல் ரோயி என்னை காண்பவரே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் மன்னிப்பதில் வள்ளல் நீரே சுகம் தரும் தெய்வம் நீரே மன்னிப்பதில் வள்ளல் நீரே சுகம் தரும் தெய்வம் நீரே உம்மன்பையும் இரக்கத்தையும் உம்மன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாய் சூட்டுகின்றேன் மணிமுடியாய் சூட்டுகின்றேன் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன் மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா இதயத்தின் ஏக்கமையா தாயின் கருவிலே தெரிந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் நன்மைக்காகவே நடத்துகிறார். ஆண்டவரை அறிந்திருக்கிற ஜனங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அவருடைய கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது தீமைக்கல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே கர்த்தர் நடத்துவார். தேவனை நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு காலம் தீமை அணுகாது, தீமை ஒரு நாளும் அவர்களை நெருங்காது. கர்த்தர் பாதுகாப்பாயிருந்து நம்மை பாதுகாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் பாடுவோமா? நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். உமக்கு நன்றி சொல்கிறோம். நானா தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி.
நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. சிலுவைதனை அனுமதித்தீர் நன்றி. என்னுடைய சிந்தனைகளை கிறிஸ்துவுக்குள்ளாக மாற்றினீர், உமக்கு நன்றி. சிலுவைதனை அனுமதித்தீர் நன்றி, சிந்தைகளை மாற்றினீர் நன்றி. சிலுவைதனை அனுமதித்தீர் நன்றி, சிந்தைதனை மாற்றினீர் நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறது. மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறேன். உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறேன். நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. கிருபை உனக்கு போதும் என்றீ, பலவீனத்திலே பலன் என்றீ. என் கிருபை உனக்கு போதும் என்றீ, பலவீனத்திலே பலன் என்றீ. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. கசப்புகளை மாற்றிவிட்டீர் நன்றி, மன்னிக்கும் மனம் தந்தீர் நன்றி. கசப்புகளை மாற்றிவிட்டீர் நன்றி, மன்னிக்கும் மனம் தந்தீர் நன்றி. நன்றி நன்றி, எல்லாம் நன்மைக்கே நன்றி.
நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நேற்றும் இன்றும் என்று மாறாத ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த மீடியா மூலம் உங்களை காண்பதிலும் உங்களோடு கூட கர்த்தருடைய நாமத்தின் மூலம் இடைவிடுவதிலும் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் நம்மை இம்மட்டுமாய் காத்து இந்நாள் பரிந்து நம்மை வழிநடத்தி வந்த நல்ல தயவை எண்ணி நாம் அவருக்கு துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்தத்தக்கதாக தேவன் நம்மை நடத்துவாராக. அருமையானவர்களே, இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபித்து இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தைகளை நாம் பார்த்து கடந்து செல்லலாம். இது கடைசி காலமாயிருப்பதினாலே பலவிதமான காரியங்களை நாம் உலகத்திலே பார்க்கிறோம். கொலை, கொள்ளை, களியாட்டுக்கள், பயங்கரமான பாலியல் கொடுமைகள், திருட்டுத்தனம், பொல்லாப்பு, பொறாமை, தீங்கு, இப்படி எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கு உலகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் உண்டு என்று எண்ணி அவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கத்தைப் போல சுற்றித் திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, ஆண்டவருடைய வருகை சீக்கிரம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ விபத்துக்கள் நாள்தோறும் பார்க்கிறோம். சாலைகளிலே, விமானத்திலே, ரயில் பயணங்களிலே, தற்கொலை முயற்சிகள், இப்படி பல காரியங்கள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? ஒரு தெய்வீக சமாதானம் ஜனங்களுக்குள்ளே இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகாமல் அவருடைய சமாதானத்திற்குள் நிலைத்திருக்கத்தக்கதாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். நம்மை அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டார். அதற்காகத்தானே தன்னுடைய உயிரையும் நமக்கு கொடுத்தார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றரவளையனை நமக்கு அனுப்பி அவர் நம்மோடு கூட இருந்து சகல விதத்திலும் நம்மை நன்மையாய் நடத்துகிறதை நாம் காண முடியும். ஆகவே இந்த கடைசி காலங்களில் நடக்கிறதான பலவிதமான சூழ்நிலைகளை ஒவ்வொரு நாளும் நம்முடைய தனி ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் ஆராதனைகளிலும் நாம் ஜெபித்து தேவ சமூகத்திலே ஜெயம் பெற கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுதும் நம்முடைய தேசத்தின் எழுப்புதலுக்காக, சமாதானத்திற்காக, சண்டை சச்சரவுகள், உலக நாடுகளுக்கு இடையே இருக்கிறதான போர் காரியங்கள், இப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஆகவே நாம் யாவரும் ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி தேவ சமூகத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த காலங்களுக்காக, நம்முடைய ஜீவனுக்காக, அவர் நம்மை வழிநடத்தி வருகிற நல்ல தயவுக்காக ஒவ்வொரு நாளும் நாம் அவரை நேசிக்கவும் துதிக்கவும் ஆராதிக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுதும் ஒரு சில காரியங்களை குறித்து நாம் தேவ சமூகத்திலே வைப்போம். ஆண்டவர் சொன்னார், இருவர் ஒருமனப்பட்டு என்னுடைய நாமத்தில் எதை கேட்டீர்களோ அதை பெற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னார்கள் அல்லவா? ஆகவே நாம் தேவனோடு கூட இணைந்து ஒரு சிலராய் கூடி ஜெபித்தாலும், தனிப்பட்ட முறையிலே தேவனோடு இணைந்து நாம் ஜெபித்தாலும் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தர். ஆகவே நாம் அவரோடு கூட தேவ சமூகத்திலே இணைந்து சில காரியங்களை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
சர்வ வல்லமையுள்ளவரே உம்மை துதிக்கிறோம். எக்காலமும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நித்திய கன்மலையே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரும், சாவாமை உள்ளவரும், எல்லா ஜனங்களுக்காக ஜீவனை கொடுத்தவருமாகிய எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை இந்த காலை வேளையில் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய கிருபை பெரிது, உம்முடைய இரக்கம் பெரிது, உம்முடைய தயவு பெரிது. நீர் எங்களை நடத்தி வந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் நினைத்து பார்க்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இமைப்பொழுது கைவிட்டாலும் உமது பட்சமாய் எங்களை சேர்த்து கொண்டு ஆண்டவரே உம்முடைய கரத்திலே வழி நடத்தி வருகிற நல்ல தயவுக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். விலைவாசி ஏற்றங்கள், நடுத்தர குடும்பங்கள் படுகிற கஷ்டங்கள், பாடுகள், ஒருவேளை உணவும் இல்லாதபடி எத்தனையோ ஆண்டவரே மரணங்கள் ஏற்படுகிறது. எத்தனையோ பேர் வீடுகள் இல்லாமல் தெருவோரங்களிலும் ஆண்டவரே சாலையோரங்களிலும் ஆண்டவரே பிளாட்ஃபார்ம்களிலும் வசித்து வருகிறதை நாங்கள் காண்கிறோம். தேவரீர் மனம் இறங்கும், மனம் இறங்கும், மனம் இறங்கும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 38 வருஷமாய் ஆண்டவரே திமிர்வாதத்தோடு படுத்து கிடந்த ஒரு மனிதனை தேடி போய் ஆண்டவரே அவனுக்கு சுகம் கொடுத்து அவனை ஆசீர்வதித்த தெய்வம் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் மறந்தாலும் எங்களை மறவாதவரும், எங்களை தேடி வந்து எங்களுக்கு நன்மை செய்கிறவருமாகிய எங்கள் கர்த்தாவே, இந்த காலை வேளையில் எங்களுடைய தேசத்தின் எல்லா காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாள்தோறும் விபத்துக்கள், நாள்தோறும் சண்டை சச்சரவுகள், நாள்தோறும் கொலை கொள்ளை, ஆண்டவரே பலவிதமான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த நாட்களில் விசேஷித்த விதமாய் இன்னும் நாங்கள் சொல்லப்போனால் பெரிய பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தாலும் ஆண்டவரே ஜனங்கள் அதை மறந்துவிட்டு ஆண்டவரே தங்களை இந்த உலகத்தின் பாவங்களுக்கு இடையிலே ஆண்டவரே நிறுத்தி ஆண்டவரே பாவத்திற்கு தங்களை ஒப்பு கொடுத்தபடியினாலே இந்த நாட்கள் கொடிதாய் இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேசத்தின் தலைவர்கள் ஆண்டவரே மக்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்யும்படி உடைய இருதயங்களிலே நீர் பேசுவீராக. கஷ்டத்திலும் பாடுகளிலும் ஆண்டவரே வறுமையிலும் பஞ்சத்திலும் பசியிலும் பட்டினியிலும் கடன் பிரச்சனைகளிலும் கஷ்டப்படுகிற பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. மக்களுக்கு தேவையான சகல நன்மைகளையும் அரசாங்கம் செய்து கொடுக்கும்படி ஆண்டவரே நீர் ஒவ்வொரு அமைச்சர்களிடத்தில் நீர் பேசும்படி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களையும் உம்முடைய கரத்தில் வைக்கிறோம். எங்களுடைய பிரதமரை உம்முடைய கரங்களில் வைக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தேசத்தின் நன்மைக்காக அவர்கள் பாடுபட கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக நாங்கள் வாசிக்கிற பிரகாரம் ஆண்டவரே இந்த கொடிய காலங்களுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கிருபையின் காலத்திலேயே இப்படி நடக்குமானால் உம்முடைய வருகை ஆண்டவரே தாமதிக்குமானால் இன்னும் எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்கும் போல தெரிகிறது ஆண்டவரே. நீர்தான் அதற்கு மனம் இறங்க வேண்டும், நீர்தான் அதற்கு மனம் இறங்க வேண்டும். இந்த நாட்களிலே கர்த்தாவே பெண் பிள்ளைகளுக்கு ஆண்டவரே 1 வயது குழந்தை முதல் கொண்டு ஆண்டவரே பாலியல் தொல்லையிலே கஷ்டப்படுகிற இந்த காரியங்களை இந்த தேசம் இன்றைக்கு ஆண்டவரே அங்கீகரித்திருப்பதை போல தெரிகிறது அப்பா. ஆண்டவரே இதையெல்லாம் நீர் மாற்றி போட வேண்டும் கர்த்தாவே. பாலியல் தொல்லைகள் ஆண்டவரே, பெண்கள் வெளியே நடமாடவில்லை, முடியவில்லை, வேலைகளுக்கு செல்ல முடியவில்லை, எல்லா இடங்களிலும் இந்த தொல்லைகள் இருக்கிறது. ஆனாலும் வெளியே சொல்ல மனதில்லாமல் தங்களுக்குள்ளேயே வைத்து சிலர் மாய்ந்து போகிறார்கள், சிலர் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்ளுகிறார்கள், சிலர் தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அவமானங்களை நினைத்து கண்ணீர் சிந்தி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருப்பதை நாங்கள் காண்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த காரியங்களை எல்லாம் மாற்றி ஆண்டவரே
இந்த தொல்லைகள் உலகத்தில் இல்லாதபடி, எங்களுடைய தேசத்தில் ஆண்டவர் இல்லாதபடி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கேரள மாநிலத்திலே நாங்கள் கேள்விப்படுகிற இந்த பாலியல் விவகாரம் ஆண்டவரே பயங்கரமானதாக இருக்கிறது. ஒரு பெரிய திரள் கூட்டமே இதற்கு ஒரு செயல்படுவதைப் போல இருக்கிறது. ஆண்டவரே, இதையெல்லாம் நீர் மாற்றி போடும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை குறித்த பயம், கர்த்தர் யார் என்பதை குறித்த நினைவுகள், எண்ணங்கள், சிந்தனைகள் அவருடைய இருதயங்களிலே வரும்படி எல்லா மனிதர்களையும் கர்த்தர் சந்திப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நீர் ஜனங்களை சந்திப்பீராக. எங்களுடைய தேசத்தில் ஒரு அமைதி நிலவட்டும் ஆண்டவரே, சந்தோஷம் நிரம்பட்டும் ஆண்டவரே, சமாதானம் நிலைத்திருக்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்வீர் ஐயா. உமது வருகைக்கு முன்னால் ஒரு பெரிய எழுப்புதல் இந்த தேசத்திலே எழும்பும்படி, கர்த்தரை அறிந்து கொள்ளுகிற ஜனங்கள், அறிந்து கொண்டு வாழுகிற ஜனங்கள், கர்த்தருக்காக நிலைத்திருக்கிற ஜனங்கள், கர்த்தருடைய வருகை எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஜனங்களை கர்த்தர் இந்த நாளிலே நீர் உண்டாக்கி தரும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஊழியங்களை உம்முடைய கரங்களில் வைக்கிறோம். ஆங்காங்கே ஊழியம் செய்கிற ஊழியர்களை கர்த்தர் ஆண்டவரை கனப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எத்தனையோ பேர் ஆலய கட்டடமில்லை ஆண்டவரே, சொந்த இடமில்லை ஆண்டவரே, ஆத்துமாக்களுடைய எண்ணிக்கை இல்லை என்று வருத்தப்படுகிற ஊழியர்கள் உண்டு. அவர்களையெல்லாம் அந்த நாட்களிலே நீர் கண்ணோக்கி பாரும். இது உம்முடைய ஊழியம், இது உம்முடைய ஊழியம் கர்த்தாவே. நீர் அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். விசுவாச குடும்பங்களை உம்முடைய கரத்திலே வைக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் எங்கள் காவல்துறை குடும்ப ஜெபத்திற்காக நாங்கள் வந்திருக்கிற இந்த வேளையில் எங்களுடைய குடும்பங்களை நாங்கள் உம்முடைய கரத்திலே வைக்கிறோம் ஆண்டவரே. தமிழகம் எங்கும் உள்ள எல்லா காவல்துறையினரும் கர்த்தாவே ரட்சிக்கப்படும்படியாய் எல்லா ஆண்டவரே கீழ்மட்டத்திலிருந்து ஆண்டவரே மேல்மட்டம் வரை எல்லா அதிகாரிகளும் ஆண்டவரே தேவ சமூகத்தை நினைத்து பார்த்து ஆண்டவரை அறிந்து கொள்ள நீர் இந்த நாட்களில் ஒரு அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இதற்காக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இந்த ஊழியத்திற்காக ஆண்டவரே வாசலை திறந்து கொடுத்து கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படி ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே அனுமதி கொடுத்த அருமையான இந்த கிராஸ் டிவி ஊழியத்திற்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். இந்த ஊழியம் இன்னும் மென்மேலும் வளரணும் கர்த்தாவே. லட்சக்கணக்கான மக்களுக்கு உலக நாடுகளெங்கும் இந்த வார்த்தைகள் கடந்து செல்லும்படி இந்த ஊழியத்தை நீர் மேன்மைப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். உமக்கென்று ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவாகிய தேவன் அவனை கனப்படுத்துவார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் கனப்படுத்தி உம்முடைய நாமத்திலே மகிமையில் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்களையும் மாற்றி போடும். இந்த நாட்களில் சகவீனமாயிருப்போர், பலவீனமாயிருப்போர் ஆண்டவரே ஆஸ்பத்திரியிலும் வீடுகளிலும் ஆண்டவரே சுகமில்லாமல் இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சுகத்தை கொடுத்து பலப்படுத்துவீராக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆண்டவர்களை கிருபை தருவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடன் பிரச்சனைகள் ஆண்டவரே, வேலை ஸ்தலத்தில் இருக்கிற இடர்பாடுகள் ஆண்டவரே, தொல்லைகள், அதிகாரிகள் நிமித்தம் வருகிற காடுகள், கஷ்டங்கள் எல்லாவற்றிலிருந்து ஆண்டவரே ஜனங்களை நீர் விடுவிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே எல்லா இக்கட்டுகளும் இடைஞ்சல்களும் தீமைகளும் விலகி போவதாக. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஒவ்வொருவரை நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷம் என்றால் என்ன விலை என்று கேட்கக்கூடிய காலங்கள் இது. ஏனென்றால் சந்தோஷம் யாருக்கு வரும் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே. உலகத்திலே சந்தோஷத்தை குறித்து சிலர் சொத்து சுகங்களை குறித்து சந்தோஷம் அடைகிறார்கள். சிலர் தங்களுடைய பதவி பவிசுகளை நினைத்து சந்தோஷப்படுகிறார்கள். இவையெல்லாம் ஒரு நொடி பொழுதில் மறைந்துவிடும். ஒரு ஐஸ்வர்யவானை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, அவன் தன்னுடைய களஞ்சியத்தை பெருக பண்ணினான், இடித்து கட்டினான். நெல் விளைந்து தானியங்கள் விளைந்து அவனுடைய களஞ்சியத்திலே சேர்க்கப்பட்டது. அப்பொழுது நினைச்சான், ஒரு காரியத்தை அவன் உள்ளத்திலே நினைத்த பொழுது, என்னுடைய
இந்த சொத்து சுகங்கள் பல தலைமுறைக்கு சேரும் என்று அவனுக்குள்ளே எண்ணிக்கொண்டான். ஆனால் கர்த்தரோ, மதிகேடனே, இன்றைக்கு உன் ஜீவன் எடுக்கப்படுமானால் இவைகளெல்லாம் யாருக்கு என்று சொல்லி அவனை கடிந்ததை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, என்னதான் உயர 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 சொத்துக்கள் சேர்த்தாலும், எத்தனை வங்கிகளிலே பணத்தை சேர்த்து வைத்தாலும் நாம் கொண்டு போவது ஒன்றுமில்லை, ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போவதும் இல்லை. தாயின் வயிற்றிலே நிர்வாணியாய் வந்தவன் நிர்வாணியாய் போகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த உலகத்திலே சந்தோஷம் என்பது இந்த பொருட்களால் அல்ல, வேலையினால் அல்ல, சொத்து சுகங்களினால் அல்ல, நல்ல பெரிய பெரிய வீடுகள் கட்டுவதனால் அல்ல, நல்ல கார் பங்களா இருப்பதனால் அல்ல. ஆண்டவர் அப்படிப்பட்ட சௌரியத்தை கொடுத்திருந்தாலும் வேதம் சொல்கிறது, மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? வாட் இஸ் த ப்ராஃபிட்? ஒன்றும் கிடையாது. அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. ஆகவே அருமையானவர்களே, உலகத்திலே சந்தோஷம் உண்டென்று சொன்னால் அது தேவனுடைய பாதபடி மாத்திரமே, தேவனுடைய சமூகம் மாத்திரமே. தேவனுடைய வார்த்தைகள் நம்மை ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படுத்துவதை நாம் காண முடியும். அருமையானவர்களே, அவர் அதற்காகத்தான் இந்த உலகத்திலே வந்தார். மனிதனாய் பிறந்து தன்னைத்தானே சிலுவையிலே ஒப்பு கொடுத்து நமக்காக ஜீவனை கொடுத்து அவர் நம்மை உயிர்ப்பித்த அந்த உயிர் மீட்சியின் காரியங்களை நினைத்து நாம் எப்பொழுது சந்தோஷப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். தவறு செய்யாத மனிதன் உலகத்தில் இல்லை. ஆனாலும் தவறு செய்த பொழுது தன் தவறை உணர்ந்து எவன் ஒருவன் தேவ சமூகத்தில் மன்னிப்பு கேட்கிறானோ கர்த்தர் அவனை மன்னிக்கிறார். ஆண்டவர் ஒரு நாளும் அவனை வெறுப்பதில்லை. பாவத்தை வெறுக்கிற தேவன் பாவியை நேசிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, தாவீது ராஜா சமத்த இஸ்ரவேலுக்கும் அவர் ராஜாவாக இருந்தாலும் ஒரு பெரிய தவறு, உரியாவின் மனைவியை ஏற்றுக்கொண்டு உரியாவை கொலை செய்த அந்த காரியங்களை நினைத்து தேவ சமூகத்திலே கண்ணீர் விட்டு அழுகிறார். இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்திலே கண்ணீரோடு நின்று தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அவரை பற்றி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவர் தேவனுக்கு பிரியமுள்ள இருதயத்தை உள்ளவர் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் இருதயத்திற்கு பிரியமானவன் என்று. அப்படிப்பட்ட நிலைமைக்குள்ளே ஒருவேளை இந்த நாட்களிலே பாவத்திலிருந்து எழும்ப முடியாமல், பாவ சோதனைகளிலிருந்து தப்பிக்க முடியாமல் என்ன செய்வோம் என்று கலங்கி தவித்து தற்கொலைக்கு நேராய் கடந்து போகிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு நீ மனம் திரும்பு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன் மனதிலே இருக்கிற அழுக்கு நீங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீ சொல்லலாம், நான் நீதிமான், என்னை போல நீதிமான் ஒருவனும் இல்லை என்று. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் ஒருவனும் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள். ஆகவே நாம் நம்மை பாவி என்று ஒப்புக்கொள்ளும் பொழுது கர்த்தர் நம்மை மன்னிக்க ஆயத்தமாயிருக்கிறார். ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்களிலே நீ இருக்கிற சூழ்நிலையை உனக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அந்த சூழ்நிலையிலிருந்து நீ பாதாளத்தில் இருந்தால் இன்றைக்கு வெளியே வர முயற்சி செய். கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை தூக்கி எடுக்கிற தேவன். ஆமேன், ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லும்போது, உளையான சேற்றிலும் பாவமான குழியிலிருந்து என்னை தூக்கி எடுத்த என் நேசர் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தப்பிக்க முடியாமல், வேறு வழி இல்லாமல் மாட்டிக்கொண்டு என்ன செய்வோம் என்று கூட்டுக்குள்ளே அடைபட்ட சிங்கத்தைப் போல, புலியைப் போல, ஒரு எலியைப் போல நீ ஒருவேளை தவித்து கொண்டிருந்தால் கர்த்தர் இன்று உன்னை அழைக்கிறார். நீ மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ மனம் திரும்பி தேவனை அண்டிக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு ஒரு நாளும் நம்மை கைவிடுவதில்லை. அவர் நம்மை தம்முடைய கரங்களிலே ஏந்தி இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி இருக்கிறார். எக்காலமும் எக்காலத்திலும் எந்த சூழலில் நெருக்கப்பட்டாலும் என்னை உம்முடைய அன்பிலிருந்து விலக்க முடியாது என்று பவுல் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளையே, உன்னை இன்றைக்கு
விடுதலையாக்கும்படி தேவன் விரும்புகிறார். நீ எந்த துறையிலே வேலை பார்த்தாலும், எந்த சூழ்நிலை இருந்தாலும், எப்படிப்பட்ட குடும்ப பாதுகாப்பற்ற சூழ்நிலையை வாழ்ந்தாலும் ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார். ஒருவேளை உலகம் உன்னை வெறுக்கலாம், பெற்ற பிள்ளைகள் வெறுத்து ஒதுக்கலாம், கொண்ட மனைவி வெறுத்து ஒதுக்கலாம், சூழ்நிலைகள் நண்பர்கள் வெறுத்து போகலாம். ஆனால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் உன்னை ஒரு நாளும் மறப்பதில்லை. தாயின் கருவிலே பெயர் சொல்லி அழைத்த கர்த்தர் உன்னை இறுதி பரியந்தம் காக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்பதை நினைத்துக்கொள். ஆகவே இந்த நாட்கள் நமக்கு கிருபையாய் கொடுக்கப்பட்ட நாட்கள். இந்த நாட்களிலே மனம் திரும்பாவிட்டால் இனி வேறு ஒரு நாள் நமக்கு கொடுக்கப்படாது. இந்த ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் கொடுக்கிற காலங்கள் நமக்கு மிக 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 அற்புதமானவை, அதிசயமானவை. இன்றைக்கு என்றைக்கோ மரிக்க வேண்டிய நம்மை ஆண்டவர் இன்னும் உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு காரணம் உண்டு. அவருக்கேற்ற பரிசுத்தம், அவருக்கேற்ற உண்மையிலே நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆர் யூ ரெடி டு ரிசீவ் த வேர்ட் ஆஃப் காட்? கர்த்தருடைய வார்த்தையை நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? கர்த்தரை உன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா? இன்றே மனம் திரும்பு. யோவான் ஸ்நானகன் தன்னுடைய முதல் பிரசங்கத்திலே சொல்லும் பொழுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொன்னார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொன்னார். அருமையானவர்களே, மனம் திரும்பாவிட்டால் நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஒருவேளை லட்சக்கணக்கான ரூபாய் ஊழியங்களுக்கு காணிக்கைகளாய் கொடுக்கலாம், அல்லது ஒரு பெரிய பெரிய ஆலயங்களை கட்டி கொடுக்கலாம், பெரிய பெரிய போதகர் என்ற நிலைமையிலே நாம் இரவு பகலாய் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கலாம். ஆனாலும் கூட மனம் திரும்பாத பட்சத்தில் ஒரு நாள் அல்ல, ஒரு மாதம் கூட ஒரு மனிதன் உபவாசம் இருக்க முடியும். கர்த்தர் அதை அவனுடைய உள்ளத்தை பார்க்கிறார். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், ஆண்டவராகிய தேவன் உள்ளத்தை பார்க்கிறார். ஆகவே மனம் திரும்ப, ரிப்பெண்ட். இதுதான் சரியான நேரம். இனி ஒரு காலம் கொடுக்கப்படாது, இனி ஒரு நாள் உனக்கு இல்லை. தேவன் உன்னை ரட்சிக்கும்படி அவர் இந்த உலகத்திலே வந்தார். எல்லா மனிதருக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். எல்லா மனிதருக்காக இரத்தத்தை சிந்தினார். எல்லா மனிதனுடைய பாவங்களையும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி சுத்தப்படுத்தினார். இன்றைக்கு நீ அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வெளியே இருந்தால், ஆண்டவர் எனக்காக இந்த உலகத்திலே வந்தார் என்று விசுவாசிப்பாயா? கர்த்தரை ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவனாக இருக்கிறாயா? கர்த்தர் இன்றைக்கு என்னோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறாயா? அருமையானவர்களே, இந்த நாட்களிலே ஒரு சில வார்த்தைகளை நாம் தேவ சமூகத்திலே பார்க்கும் பொழுது 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போமானால், அங்கே கடைசியில் சொல்லப்படுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். பொறுமை, நீடிய பொறுமை. இன்றைக்கு பொறுமை என்பது மிக மிக அவசியம். எத்தனையோ அநியாயங்களை பார்க்கிறோம், எத்தனையோ காரியங்களை இந்த உலகத்திலே காண்கிறோம். பொறுமை இழந்து போனால் நாம் என்ன நிலைமை, நம்முடைய நிலைமை என்ன ஆகும் என்று யோசித்து பாருங்கள். ஆனால் பஸ்ஸுக்காக காத்திருக்கிறதுக்கு ஒரு நாள் ஆனாலும் பொறுமையாக இருக்கிறோம், ட்ரெயினுக்காக ஒரு நாள்னாலும் பொறுமையாக இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்காக பொறுமையாக இருந்து கேட்பதற்கு நேரமில்லை. நிறைய பேரை பார்த்தீங்கன்னா, ஆலயத்திற்கு போகிறீங்களான்னு கேட்டால் போவோம் அப்படிம்பாங்க. எப்போ போவோம்? சண்டே சர்வீஸ், ஞாயிற்றுக்கிழமை போவோம், 10லிருந்து 12 மணி வரைக்கும் உட்காந்துருப்போம், அடுத்து வெளியே வந்துடும், அதோடு சரி. அதுக்கப்புறம் அதை குறித்து யோசிப்பதே இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, ஒரு வாரத்தில் ஒரு 2 மணி நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருப்பது பெரிதல்ல. அதுலேயும் பொறுமை வேணும். சில பேர் அதுக்குள்ளேயே சொந்த காரியங்களை பேச ஆரம்பிச்சிருவாங்க. பக்கத்தில் இருக்கவங்கிட்ட என்ன ஏது என்று உலக காரியங்களை பேசுவதை நான் பார்க்குறோம். ஆகவே பொறுமை என்பது இந்த உலகத்திலே மிக மிக அவசியமாயிருக்கிறது. ஆனால் இங்கே பொறுமையை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்பணும். எல்லாரும் மனம் திரும்பணும். பிறக்க போகிற குழந்தை முதல் கொண்டு வயதான முதியோர் வரை, மரித்து போனவர்கள் போக மீதி இருப்பவர்கள், இன்றைக்கு இருக்கிற ஜனங்கள் என்ன செய்யணும்?
ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும். மதம் மாற்றமல்ல, மனம் மாற்றம் அவசியம். மனம் மாறாவிட்டால் இந்த உலகத்திலே நாம் எதையும் சாதிக்க முடியாது. நம்முடைய மனம் மாறவில்லை என்றால் பரலோகத்திற்கு வழியே கிடையாது. ஒருவேளை பிஷப்பாக இருக்கலாம், அல்லது பெரிய ஊழியக்காரராக இருக்கலாம், பெரிய பெரிய ஊழியங்களை செய்யலாம். ஆனால் மனதிலே குற்றம் குறைகள் இருக்குமானால் தேவன் அதை காண்கிறார். தேவன் அதை காண்கிறார். அதை கேட்டுத்தான் இவர் சொல்கிறாரு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. ஒருவேளை ஆண்டவரை குறித்து பேசுவது எளிது, ஆனால் அவருடைய வார்த்தையை கிரகித்து அதன்படி கிரியையிலே நடப்பிக்கிற மனுஷன்தான் பாக்கியவான். அன்பானவர்களே, இந்த நாட்களில் ஒருவரும் கெட்டுப்போவது தேவனுக்கு பிரியமல்ல என்று பார்க்கிறோம். பாருங்கள், இந்த வசனத்தில் வார்த்தையில் நாம் பார்க்கிற ஒரு காரியம், கர்த்தருடைய வாக்கு எப்பொழுதும் தாமதிப்பதில்லை. இட் வில் நாட் டிலே. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் தாமதிப்பதில்லை. அவர் சொன்னால் சொன்னதுதான். வார்த்தையினாலே பூமியை, வானத்தையும் பூமியை உண்டாக்கினார். வார்த்தையினாலே புல்பூண்டுகளை உண்டாக்கினார். வார்த்தையினாலே பறவைகளை உண்டாக்கினார். உலகம் முழுவதும் வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. ஆனால் அவை இன்றைக்கும் நிலைத்திருக்கிறது. தேவ சமூகத்தில் யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை அவர் சொன்னால் சொன்னதுதான். அது என்ன செய்யாது? தாமதிக்காது என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஆனால் என்ன சொல்கிறாங்க கிறிஸ்தவர்கள்? 2000 வருஷமாக இதைத்தான் சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் வரப்போகிறார்னு. ஏன் அவர் தாமதிக்கிறார்? காரணம் என்ன? ஐயா, நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அவரோடு கூட நிலைத்திருந்து ஆயுள் காலம் முழுவதும் அவருடைய ஜீவன் உள்ளவரை, ஏன்னா அவருக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை. அப்போ நாமும் அவரோடு கூட போனால் நித்திய காலமாய் அவரோடு கூட வாழ்ந்து நாம் அவரை மகிமைப்படுத்த முடியும். அப்படிப்பட்ட நிலைக்குத்தான் நம்மை அழைத்து போகும்படி ஆண்டவர் தாமதிக்கிறார். இப்போ எத்தனை பேர் பரலோகம் போவாங்க பாருங்க. உலகத்தில் என்னென்னமோ கோடிக்கணக்கான ரூபாய் செலவழித்து வீடுகளை கட்டுகிறார்கள், ஆலயத்தை கட்டுகிறார்கள். இதெல்லாம் எதற்காக? தேவநாமம் மகிமைக்கு இருக்கட்டும். ஆனால் ஆத்துமா ஆதாயத்திலே, ஆத்துமாவை குறித்த கரிசனையோடு கூட ஊழியம் செய்தால்தான் பரலோகம் போக முடியும். இல்லை என்றால் வெத்து பேச்சு தான், பரலோகம் போகவே முடியாது. அருமையானவர்களே, லோத்துவை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆபிரகாமோடு வந்ததினாலே அவனுடைய உடன் சகோதரன் என்று சித்தப்பா பிள்ளை பெரியப்பா பிள்ளை என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட உடன் பங்காளியாகிய அந்த லோத்துவினுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தார். ஆனால் அங்கே சோதோம் குமாரா பட்டணத்தில் இருந்த சூழ்நிலைகளை ஆண்டவர் அறிந்து அந்த பட்டணத்தை தீக்கு இரையாக்கும்படி விரும்புகிறார். அதற்கு ஆபிரகாம் ஆண்டவரோடு கூட போராடி ஜெபிக்கிறார். ஒரு மனிதன் இருந்தால் நீர் அந்த தேசத்தை விடுவிப்பீரா என்றார். ஆம், ஆண்டவர் சொன்ன அப்படியே செய்கிறேன்னார். ஆனால் அங்கே என்ன இல்லை? அந்த ஆபிரகாமின் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்திருப்பார். ஏன் கொடுக்கல அப்படின்னா, அந்த சோதோம் குமாரா பட்டணத்தில் இருந்த ஜனங்கள் தங்களை குறித்து கொஞ்சம் கூட நினைவு கொள்ளலை, ஆண்டவரை நினைக்கலை, மனம் திரும்பலை. மனம் திரும்பாத பட்சத்தில் தேவ கோபம் அவர்களை சுட்டரிக்கும்படி எத்தனித்தது. ஆனால் சொன்னார், உனக்கு உன்னுடைய ஜெபத்தை கேட்டு லோத்துவையும் அவனுடைய மனைவி பிள்ளைகளையும் தேவன் தப்புவித்தார். ஆனால் தப்புவித்தாலும் லோத்தினுடைய மனைவிக்கு என்ன இருந்தது? திரும்பி பார்த்தாள், உலகத்தை திரும்பி பார்த்தாள், தன்னுடைய சொத்து சுகங்களை திரும்பி பார்த்தாள், சோதோம் குமாரா பட்டணத்தை திரும்பி பார்த்தாள், தனக்கு உண்டான எல்லா செல்வங்களையும் விட்டுட்டு போகிறோமே என்று நினைத்து திரும்பி பார்த்தாள். அவள் உப்புத்தூணாய் மாறினாள். அது நமக்கு பிரத்யேகமாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்காக அது எழுதப்பட்டுள்ளது. ஆகவே திரும்பி பார்க்கிற அந்த மனம், திரும்புகிற மனம், எதில் திரும்பணும்? கர்த்தரை நோக்கி திரும்ப வேண்டும், உலகத்தை நோக்கி அல்ல.
உலகத்திலே இன்றைக்கு உழன்று கொண்டு இருக்கிற ஜனங்களுடைய இருதயம் மேன்மைகளை குறித்து பணம் 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 இல்லாவிட்டால் உலகத்திலே நட்பும் இல்லை, அன்பும் இல்லை, உறவும் இல்லை, பகை, இப்படி பயங்கரமான சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகிறார்கள். ஆனால் தேவன் விரும்புகிற காரியம் மனம் திரும்புங்கள். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. ஒரு சின்ன பிள்ளை கூட கைவிடப்பட்டு விடக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். ஆகவே அருமையானவர்களே, இந்த நாட்களில் நாம் தேவ சமூகத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வசனம் ஒரு நாளும் தாமதிப்பது இல்லை. கர்த்தருடைய வார்த்தை தாமதிப்பதில்லை. அது சொன்னதை நிறைவேற்றும். அது அப்படியே நடக்கும். ஆகவே இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் நம்மை அவருக்குள்ள நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த நாளிலே நாம் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது மனம் திரும்புதல் அவசியம் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். பாருங்க, இந்த எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் 18:32, மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷன் மரணத்தை விரும்பவில்லை. ஆண்டவர் மனுஷனுடைய மரணத்தை விரும்பவில்லை. என்ன மரணம் என்பது எதை குறிக்கிறது என்றால், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். இதை தேவன் விரும்பவில்லை. மனிதனுடைய மரணம் என்றைக்குமே வேண்டியதில்லை என்று ஆண்டவர் விரும்புகிறார். அவன் ஜீவனோடு இருக்க வேண்டியவன், அவன் தேவனோடு இருக்க வேண்டியவன், தேவ பிரசன்னத்திலே வாழ்கிறவன், தேவனை மகிமைப்படுத்துகிறவன், பரலோகத்திலே சாட்சியாய் வாழ்கிற ஒரு மனிதனை தேவன் விரும்புகிறார். அருமையானவர்களே, ஆகவே சாவதை அவர் விரும்பவில்லை என்று பார்க்கிறோம். இப்பொழுதும் நாம் பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஒருவரும் கைவிடப்படக்கூடாது. அவர் எந்த மதத்தவராயிருந்தாலும் சரி, யாராயிருந்தாலும் சரி, ஒருவரும் கைவிடப்படுவது தேவனுக்கு பிரியமல்ல. எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதனால தான் லூக்காவிலே நான் வாசிக்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளிலே சொல்லப்பட்ட வசனம், இதோ எல்லா மக்களுக்கும், எல்லா ஜனத்திற்கும் ஒரு நற்செய்தி. உலக இரட்சகராய் இயேசு கிறிஸ்து பெத்லகேம் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற செய்தி சொல்லப்படுகிறது. என்றைக்கு அவர் இந்த உலகத்திலே பிறந்து மனிதனை ரட்சிக்கும்படி வந்தாரோ, அவர் வந்த நாளிலிருந்து தன்னுடைய ஊழிய காலங்கள் நிறைவேறும் வரை அவர் மனிதனுக்காக பாடுகள் அனுபவித்தார். பாவத்தை தானே ஏற்றுக்கொண்டார், சுமந்தார், நம்மை தப்புவித்தார், நம்மை விடுவித்தார், தம்முடைய இரத்தத்தினாலே கழுவினார், பரிசுத்தப்படுத்தினார். ஆகவே அவர் தான் சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று. எப்படி இருக்கிறாரா? நீடிய பொறுமை. நீடிய பொறுமை. சில பேர் சொல்லுவாங்க, பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு, நீ என்னை ரொம்ப துன்பப்படுத்துகிற, நடக்கிறது வேற என்று சொல்லி சிலர் ரட்சிக்கப்பட்ட பின்பும் இந்த வார்த்தைகளை சொல்லுவதை நான் பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படி அல்ல. ரட்சிப்பு கொடுத்ததான். அந்த ரட்சிப்பை அவர் ஒரு நாளும் திரும்ப எடுத்துக்கொள்வதில்லை. ஆனால் மனிதன் இழந்து போகக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். அருமையானவர்களே, இந்த எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டுமும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே அவருடைய வார்த்தை ஒரு நாளும் தாமதிப்பதில்லை. அது சீக்கிரமாய் வரும். அது எவ்வளவு வேகத்திலே, இப்போ ஒரு ராக்கெட்டு போகுதுன்னா அது சில நாட்கள், சில மாதக்கணக்கிலே சென்று எங்கே வானத்திலே சென்று நிலவிலே போகிறது, சூரியனிலே போகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் அதுவரை இங்கே பொறுமையாய் காத்திருக்கிறார்கள். அதை போல தான் தேவன் தம்முடைய சமூகத்திற்கு நம்மை அழைத்து கொள்ளும் நாள் வரை சின்ன சின்ன தவறுகள், பெரிய தவறுகள், எப்படி தவறாக இருந்தாலும்
தேவன் மனிதனை தண்டிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் இந்த தண்டனையை அவர் தன்னுடைய சொந்த சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். ஆகவே தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறவரை கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல், அப்போ தாமதிக்கிறார் நினச்சி தான் இன்றைக்கி உலகத்தில் சொத்தை சேர்க்குறாங்க. ஆண்டவர் வரமாட்டார்யா. இவங்க இப்படியே சொல்லி காலத்தை கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சீக்கிரம் வரமாட்டார், இன்னும் நாட்கள் வரும் என்று பெரும்பாலான ஊழியர்களே நம்பவில்லை என்றால் பார்த்து கொள்ளுங்களேன். இப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு பிசாசு தன்னுடைய ஜனங்களை, தன்னுடைய பிள்ளைகளை, ஊழியர்களை, விசுவாச மக்களை, உலக மக்களை அவன் தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கிறான். இவற்றிலிருந்து விடுபட வேண்டுமானால் நீ பார்க்க வேண்டிய ஒரு இடம் உண்டு, நீ நோக்கி பார்க்கிற ஒரு இடம் உண்டு. அது பரலோகத்தின் தேவன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவருடைய வார்த்தைகளை நீ விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை நம்பும் பொழுது, மனம் திரும்புங்கள் என்று சொன்ன உடனே தேவ சமூகத்திலே தன்னுடைய பாவத்தை குறித்து ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. தன்னுடைய எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் இன்றைக்கே உனக்கு ஒரு ரட்சிப்பை அருள முடியும். இன்றைக்கே உனக்கு சமாதானத்தை அருள முடியும். ஒரு தெய்வீக சந்தோஷத்தை கொடுக்க முடியும். ஆகவே அருமையான கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் விரும்புவது நீ மனம் திரும்பு. அடுத்தபடியாக பார்க்கிறோம். ஏன் இதை சொல்கிறார்னா, ஏன் சீக்கிரம் மனம் திரும்பு அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. அவருடைய வருகை சீக்கிரமாக இருப்பதினாலே நாம் மனம் திரும்பி அவரை வரவேற்க ஆயத்தப்பட வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. அல்லேலூயா! எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் உங்கள் மனதில் ஆண்டவர் சீக்கிரம் வருவார் என்று நினைக்கிறீங்க? இல்லையா, அவர் இப்போ வரமாட்டார். இன்னும் நாளாகும். அதுக்குள்ளே நான் என்னென்னமோ செய்ய முடியும், இந்த உலகத்தில் என்னுடைய பெயரை நிலைநாட்ட முடியும், இந்த உலகத்தில் என்னுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றியாக நடத்த முடியும் என்று சொல்லி சிலர் எண்ணுகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், மதிகேடனே நீ மனம் திரும்பு. ஒரு வாலிபன் ஆண்டவர்கிட்ட வந்தான். ஆண்டவரே, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஆண்டவர் சொன்னார், நீ 10 கற்பனைகளை கைக்கொள்ளுறான். அவன் சொன்ன இதெல்லாம் என் சிறு வயது முதல் கூட நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அவன் எப்படிப்பட்ட வாலிபன்னா, பல லட்சம் சொத்துக்களுக்கு அதிபதி, பெரிய பணக்காரன். அவனுடைய இருதயம் முழுவதும் அவனுடைய பணத்தின் மேலும், அவனுடைய பொருட்கள் மேலும், அந்த உலக சம்பத்துக்கள் மேலும் இருந்தது. ஆண்டவர் சொன்னார், சரி, அதெல்லாம் நீ செய்கிறதெல்லாம் சரிதான்பா. இன்றைக்கு நீ தேவ சமூகத்தில் உன்னுடைய சொத்தை அல்லது உன்னுடைய ஆஸ்தியை விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வாழ்னார். வரல. அந்த வார்த்தை அவனுக்கு துக்கமுகமாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை கேட்டவுடனே அப்படியே திரும்பி போயிட்டான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ என்ன நினைக்கிறாய்? ஆண்டவர் இன்றைக்கு உன்னை மனம் திரும்பு என்று சொன்னால், இல்லை ஆண்டவரே, இவைகளெல்லாம் அனுபவிச்சுட்டு வாரேன், இன்னும் எனக்கு கொஞ்சம் நாட்கள் இருக்கிறது என்று எண்ணுகிறாயோ? ஒரு மனிதனுடைய வாழ்வு புல்லை போல் இருக்கிறது, பூவை போல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது, புகையைப் போல் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. காலையிலிருந்து ஆள் சாயங்காலம் இல்லை, மத்தியானம் இல்லை. வாழ்க்கை என்பது ஒரு பூவை போல காலையிலே மலர்ந்து வாடி விடுகிறதை போல இருக்கிறது. ஆனால் அதற்குள்ளாக கொடுக்கப்பட்ட நாட்கள், கிருபையின் நாட்களுக்குள்ளதாக ஆண்டவரை நீ சந்திக்க ஆயத்தமாயிருக்க ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். ஏன் மனம் திரும்பணும்? அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருவார். நீ நம்பினாலும் சரி, நம்பாட்டாலும் சரி. இதோ மணவாளன் மணவரைக்குள்ளே பிரவேசித்து விட்டார் என்று சொன்ன பொழுது, அந்த 10 கன்னிகைகளில் 5 பேர் புத்திசாலிகள், புத்தி உள்ளவர்கள்,
தங்களுடைய தீவெட்டிகளை பொருத்தி மணவறைக்குள்ளே பிரவேசித்தார்கள். ஆனால் எண்ணெய் இல்லாமல், தீவெட்டி இல்லாமல், புத்தி இல்லாமல் உறங்கின அந்த 5 பேர், எங்களுக்காக எண்ணெய் கொடுப்பீர்களா, தீவெட்டி கொடுப்பீர்களா என்று அவர்கள் தேடி அலை முன்னால் மணவாளனுடைய அறை அடைக்கப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு இனி ரெடி பண்ணி நாம் எல்லாம் ஆயத்தப்படுத்தி நாம் நாளைக்கு திரும்பிக்கலாம் என்று நினைக்காதே. கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். எவருக்கென்று உன்னை ஒப்பு கொடுத்தால், அவருடைய சமூகத்தில் உன்னை நீ தாழ்த்தினால், அவருடைய வருகையிலே உன்னை எடுத்துக்கொள்ள அவர் ஆயத்தமாயிருக்கிறார். மனம் திரும்பு. மனம் திரும்பாவிட்டால், மனம் திரும்பாதவர்கள் சாவதை அவர் விரும்புவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36, 37 வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்திலே வருவார், தாமதம் பண்ணார். பாருங்கள், என்ன செய்யணுமா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு. ஒருவர் உங்களுக்கு சொல்கிறாரு, அடுத்த வாரம் உங்களுக்கு 1 லட்சம் ரூபா தர்றேன் அப்படின்னா, அவர் தர்ற வரைக்கும் எப்படி இருப்போம்? ரொம்ப பொறுமையாக இருப்போம். ரொம்ப பொறுமையாக இருப்போம். அழிந்து போகிற இந்த உலகத்திலே கிடைக்கிற ஆசீர்வாதங்களை எண்ணி நாம் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நித்திய காலமாய் இந்த ஆண்டவரோடு கூட தங்குவதற்கு, அவரோடு கூட நடப்பதற்கு, அவரோடு கூட உறவாடுவதற்கு உன்னை ஆயத்தப்படுத்தும்படி விரும்புகிறார். காலம் தாமதம் கிடையாது. அவர் வருகிறேன் என்று சொன்னவர் சீக்கிரம் வருவார். வருகை தாமதிப்பதில்லை. ஆகவே அவருடைய வருகையிலே நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி, அவருடைய வருகையிலே நீங்கள் கடந்து அவரோடு கூட செல்லும்படி என்ன செய்யணுமா? பொறுமை வேணும். பொறுமை. வேதம் என்ன சொல்லுகிறது? அன்பை குறித்து சொல்லும் பொழுது, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பாயாக. அந்த அன்பு எப்படிப்பட்டது என்று நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, அன்பு இருமாப்பாயிராது, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும். ஆகவே அந்த அன்பு, கிறிஸ்துவின் அன்பு உனக்குள் இருந்தால், we must wait in passion. நாம் பொறுமையாய் காத்திருக்க முடியும். தேவ அன்பு ஒருவனுக்குள்ளே இல்லை என்றால் எல்லாம் அவசரம்தான். அவசரம் அவசரம் அவசரம். அவசரமான இந்த உலகத்திலே ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படி பொறுமையோடு நாம் இருக்கத்தக்கதாக தேவன் விரும்புகிறார். இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இதை குறித்து நாம் இன்னும் எத்தனையோ வேத வசனங்களை பார்க்கலாம். வெளிப்படுத்தலே சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்னவர் தாமதிக்கிறார் என்றால் எதற்காக? நீ மனம் திரும்ப வேண்டும். ஒரு மனிதனாவது கெட்டுப்போவது தேவனுக்கு பிரியமல்ல என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, 3ஆவதாக நாம் பார்க்க இருக்கிறது, ஜெபத்திலே அவர் வார்த்தையில் தாமதிப்பதில்லை. அவர் சொன்ன வார்த்தையில் ஒரு நாளும் தாமதம் கிடையாது. உனக்கு இதை செய்வேன் என்று சொன்னால் செய்வேன், கட்டாயம் செய்வார், அதில் சந்தேகமே கிடையாது. அது நிறைவேறும் வரை பொறுமையாக இருக்கணும், அதுதான் முக்கியம். எப்படி 5 வயது பிள்ளை கலெக்டர் நினைக்க முடியாது. ஆனால் கலெக்டர் ஆக வேண்டும் என்று தேவன் விரும்பினால் அவன் எதிர்காலத்திலே ஒரு கலெக்டராய் வருவான், ஒரு ஆசீர்வாதம் உள்ள மகனாய் காணப்படுவான், சமுதாயத்திலே உயர்ந்த உள்ளத்திலே உயர்ந்த இடத்திலே வைப்பார். ஆனால் அதுவரை உன் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு காலம் மாறாது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பாருங்கள், எசேக்கியேல் 12:25 வாசிக்கிறோம். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக வீட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேற்றவும் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், சொல்லுவதை நிறைவேற்றுவேன். 75 வயதில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், ஒரு மகனை கொடுப்பேன், அவன் உலகத்துக்கு எல்லாருக்கும்
அந்த சந்ததி பெருகும், உன்னாலே ஒரு சந்ததி பெருகும். ஆனால் ஆபிரகாமுடைய நிலைமை என்ன? 75 வயது, எல்லாம் வாழ்க்கையில் நொறுங்கி போய்விட்டது. அவனுடைய சரீரம் ஒரு குழந்தை பெறுவதற்குரிய அந்த சூழ்நிலை இல்லை. அதே போல சாராள் பாருங்கள், 25 வருடம் காத்திருந்தார், பொறுமையாக இருந்தார். இஸ்மவேலை கொடுத்த உடனே இப்போ கேட்டார் ஆகார் மூலம், இவன் தான் என்னுடைய குமாரனா என்று கேட்டவள், இல்லை, உனக்கு என் சுவிகார புத்திரம், என்னுடைய நாமத்திலே உனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன், உனக்கும் யாருக்கும்? சாராளுக்கும் வயசாகி போச்சு. அப்போது கர்த்தர் சொன்னால், ஒரு காரியத்தை சொன்னால், அது எத்தனை ஆண்டுகளானாலும் அது நிறைவேறும். அது சொல்கிறாரு, நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு எதிராக எழும்பும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் சொன்னது. கிறிஸ்தவத்தை அழிக்கும்படி எத்தனையோ அரசர்கள், எத்தனையோ ராஜாக்கள் முயன்றார்கள். ஆனால் முயன்றவர்கள் பூரா முடிந்து விட்டார்கள். வேதம் இன்றும் நிலைத்திருக்கிறது. அல்லேலூயா. நம்புறீங்களா? இதை ஒருவனும் ஒரு காலம் கர்த்தருடைய வார்த்தையை மாற்றவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இதை கேட்கிறவனும் வாசிக்கிறவனும் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் சொல்லுவார், நான் சொல்லுவேன், அதை செய்வேன், அதை நிறைவேற்றுவேன், ஒரு நாளும் வீணாய் போகாது. குழந்தை இல்லை என்று ஏங்கி இருக்கிற அருமையான குடும்பமே, உனக்கு குழந்தையை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார், நிச்சயமாய் கொடுப்பார். எத்தனை வயதானாலும் பரவாயில்லை. இன்றைக்கு உலக அதிசயங்களே பார்க்கிறோம். 90 வயசில் ஒரு அம்மா குழந்தை வைத்திருக்காங்க உலகத்தில். ஆக கர்த்தர் ஒரு மனிதனுக்கு சொன்னதை செய்வார். அவர் காலையில் சொல்லிவிட்டு சாயங்காலம் மாத்திரவர் கிடையாது. சொன்னது தான். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவா என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுமானால் நிச்சயம் அது நடக்கும். அநேக ஜனங்களுக்கு உன்னை அதிகாரியாய் வைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியே நடக்கும். அருமையான தேவ பிள்ளையே, வார்த்தை தாமதிப்பதில்லை. முதலாவது பார்த்தோம், கர்த்தருடைய வாக்கு தாமதிப்பதில்லை. அவருடைய வருகை இரண்டாவது தாமதிப்பதில்லை. மூன்றாவது, கர்த்தருடைய வார்த்தை தாமதிப்பதில்லை. கலக வீட்டாரை, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேற்றவும் பண்ணுவேன். வார்த்தை சொன்னால் அது நிறைவேறும். அதை அப்படியே விட்டு போகிறதில்லை. சிலர்கிட்ட உலகத்தில் நாம் பார்க்குறோம், சில மனிதர்கிட்ட சில காரியங்களை சொல்கிறோம், அவங்க செய்கிறேன்னு சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. கேட்டால் இல்லை முடியலை அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அப்படி அல்ல, நான் என்ன சொன்னனோ அதை செய்வேன். உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொன்ன பொழுது அவன் எழுந்து நடந்தான் என்று பார்க்கிறோம். தாயின் வயிற்றிலே சப்பாடியாய் பிறந்த ஒரு மகனை ஆலயத்தின் அலங்கார வாசலிலே வைத்துவிட்டு ஒரு கூட்டம் அவனை வைத்து காசு வாங்கி கொண்டிருக்கிறது. ஆலயத்திலே போவோர் வருவோர் அவனுக்கு பார்த்து காசு கொடுக்குறாங்க. ஆனால் பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது பார்க்குறாங்க, உற்று பார்க்குறாங்க. அவன் எதிர்பார்க்குறான், இந்த பாஸ்டர்கள்ட்ட கொஞ்சம் காசு நிறையா இருக்கும், ஒருவேளை வெளிநாட்டு பணம் வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லி அவன் முகத்தை பார்க்குறான். ஆனால் இவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? பொன்னு வெள்ளியும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளது ஒரு காரியம் உண்டு, அது இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். அல்லேலூயா. அந்த இயேசு நாமத்தில் என்ன சொன்னாலும் நடக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் யாரையும் சபிக்காத, கர்த்தருடைய பிள்ளையே யாரையும் சபிக்காத, நீ அவர்களை ஆசீர்வாதம் இருக்கும்படி சொல், அவர்களுக்காக ஜெபம் பண்ணு, உன் எதிரிகளுக்காக ஜெபம் பண்ணு, உன் ஊழியத்தை கெடுக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணு. ஊழியம் செய்யக்கூடாது என்று இன்றைக்கு பயங்கரமான காரியங்களை செய்கிற அந்த மனிதர்களுக்காக ஜெபம் பண்ணு. நான் சொன்னதை செய்வேன். உனக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும்.
அருமையானவர்களே, கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான். அவருடைய வார்த்தை ஒரு நாள் வீணாய் போவதில்லை. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், என் வாயிலிருந்து புறப்படும் சொல்லும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். நான் சொல்லும் வார்த்தை அது வெறுமையாக திரும்பாது. நீ ஒரு இடத்துல போய் இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை ரட்சிக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்வாயானால் அது வெறுமனே திரும்பாது. பல நாட்களுக்கு பிறகு, பல ஆண்டுகளுக்கு பிறகு, ஒருவேளை நம்முடைய மரணத்துக்கு பின்பு கூட அந்த மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு வழி இருக்கிறது. அது கர்த்தருடைய வார்த்தை, அது பொய் சொல்லாது. எப்பொழுதும் அது அந்த மனிதனை மாற்றுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறது. ஆகவே நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொல்லுகிறார். அடுத்து பாருங்க, கடைசியாக தரிசனம் தாமதிப்பதில்லை. கர்த்தருடைய தரிசனம் தாமதிப்பதில்லை. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 2:3 வாசிக்கிறோம், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். ஆண்டவர் தரிசனங்கள் மூலம், சொப்பனங்கள் மூலம் ஜனங்களோடு பேசுவார். யோசேப்பு பாருங்க, தன்னுடைய தந்தையார் வீட்டில் இருக்கும் பொழுது அவன் ஒரு சொப்பனம் கண்டான். அந்த சொப்பனத்திலே நெற்கதிர்கள் அந்த அரிகள் அரிக்கப்பட்டு கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. தன்னுடைய தகப்பனுடைய அரி முதல் கொண்டு அங்கே தலை சாய்ந்திருக்கிறது. யோசேப்பினுடைய அரிக்கட்டு மட்டும் நேராய் நிற்கிறது. அப்போ இதை கேட்ட சகோதரர்களுக்குள்ளே பொறாமை. அவரை கடைசியில் எங்கே கொண்டு போடுறாங்க? அடித்து ஒரு குழியில் போட்டுறாங்க. தகப்பனிடத்தில் வந்து மரித்து போனான்னு சொல்கிறாங்க. ஆனால் அவனை அடுத்து ஒரு 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 எகிப்தியனுடைய வீட்டிலே கொண்டு போகப்படுகிறார். போத்திபாரின் வீட்டிலே அவர் அடிமையாக இருந்த காலத்தில் கர்த்தர் அவரை பாதுகாத்தார். பொல்லாத காரியங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற சூழ்நிலையும் கூட ஆண்டவர் யோசேப்பை பாதுகாத்து அந்த தரிசனத்தை, அவன் கண்ட சொப்பன காரியங்களை நிறைவேற்றி எகிப்துக்கு ஒரு ராஜாவாய் மாற்றினார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, உன்னை ஆண்டவர் நேசிக்கிறார். உன்னை மனம் திரும்பும்படி அவர் விரும்புகிறார். நீ மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்டால் உன்னை ராஜாக்களுக்கும் ராஜாவாக மாற்றுவார். உன்னை பெரிய உயர்ந்த இடத்திலே வைப்பார். முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது. ஒருவேளை அது தாமதித்தாலும் அதற்காக காத்து கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். கடைசியாக அவருடைய ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. ஏசாயா 46ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை, ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். பாருங்க, ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. இன்றைக்கு நீ ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தால் உன்னை தேவன் தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிறார். உன் பாவங்களை அறிக்கை செய்து உன் அக்கிரமங்களை தேவ சமூகத்திலே ஊற்றி இன்றைக்கு நீ மனம் திரும்பவாயானால் உன்னை ரட்சிக்க ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். அந்த ரட்சிப்பு மேலானது. அது இலவசமாய் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இலவசமாய் கொடுக்கப்பட்டாலும் அந்த ரட்சிப்பிற்காக தேவாதி தேவன் தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். நீங்களும் நானும் சிந்த வேண்டிய அல்லது அனுபவிக்க வேண்டிய தண்டனையை கர்த்தர் அனுபவித்தார். உங்களுக்காக எனக்காக பாடுகளை அனுபவித்தார். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ரட்சிப்பு தேவனாலே வரும். வேறு எந்த ஒரு காரியமும் இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறு எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு தெய்வங்களும் பாவத்தை மன்னிப்பதற்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளது என்று வேதம் சொல்லுகிறது.
ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் நம்மை ரட்சிக்கும்படி அவர் சீக்கிரமாய் வருகிறார். சங்கீதம் 40:17 வாசிக்கிறோம், நான் சிறுமையும் எளிமையானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாய் இருக்கிறீர். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர். என் தேவனே தாமதியாதேயும். சங்கீதக்காரன் சொல்கிறார், தேவனே தாமதியாதையும், சீக்கிரம் வாரும், சீக்கிரம் வாரும். என்னை பழைய அந்த ரட்சிப்பின் பாதையிலே நடத்தும்படி சீக்கிரம் வாரும் என்று சொல்லுகிறார். தன் பாவங்களுக்கு பின்பு 51ஆம் சங்கீதத்தில் அதை எழுதுகிறார், அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பத்தார். உங்களுக்காய் எனக்காய் சிலுவையிலே ஜீவனை கொடுத்த இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு வருகிற நாளிலே நீங்களும் நானும் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும்படி உண்மை உத்தமமாய் இருப்போமே ஆனால் தேவன் நம்மை கைவிடுவதில்லை. அவருடைய நேசக்கரம் நம்மை பற்றி பிடிக்கும். அவருடைய நேசக்கரம் நம்மை அழைத்து செல்லும். நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் பறந்து போகும். ஆகவே அருமையானவர்களே, இன்றைக்கு மனம் திரும்புங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் சரி, பாவம் உங்களை மேற்கொண்டு எழுந்திருக்க முடியாதபடி உங்களை அழுத்தி கொண்டிருந்தாலும் சரி, ஆவியானவர் உங்களுக்கு துணை செய்வார். கர்த்தருடைய சமூகத்திலே கேளுங்கள், கர்த்தருடைய சமூகத்திலே கேளுங்கள். சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் சிறு வயது முதல் என்னை நீர் தெரிந்தெடுத்து, என் தாயின் கருவிலே நீர் என்னை தெரிந்து கொண்டீர். ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேளும், என்னுடைய ஜெபத்தை கேளும், என்னுடைய மன்றாட்டை கேளும். அருமையான பிள்ளையே, இன்றைக்கு அப்படி நீ ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்க ஆயத்தமா? அப்படி ஒப்புக் கொடுத்தால் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த உலகத்திலும் இம்மையிலும் அருமையிலும் சரி, ஆண்டவர் உன்னை நேசித்து உன்னையும் உன் சந்ததிகளையும் பெருக பண்ணுவார். இன்றைக்கு நீ செய்கிற பாவம் உன் சந்ததியை பாதிக்கும். இன்றைக்கு நீ செய்கிற அநியாயம் உன் சந்ததியை பாதிக்கும். ஒருவேளை நீ மரித்து போனாலும் ஆண்டவர் அந்த சந்ததிகளை விசாரிக்கிறவராயிருக்கிறார். மனம் திரும்பு, இன்றைக்கே மனம் திரும்பு. தேவன் அதை விரும்புகிறார். ஒரு மனிதன் மனம் திரும்பாவிட்டால் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதன் மனம் திரும்பினால் அவன் பரலோக சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். மகிழ்ச்சி, எல்லையில்லா மகிழ்ச்சி. அவன் மனம் திரும்பி விட்டான் என்பதற்கு அவனுக்குள்ளே இருக்கிற ஒரு காரியம் என்ன என்றால், தெய்வீக சமாதானம் அவனை ஆட்கொள்ளும். எத்தனை பாடுகள், பிரச்சனைகள், கண்ணீர், கவலை எது வந்தாலும் ஆண்டவர் அவனை கைவிடுவதே இல்லை. தெய்வீக சமாதானத்தோடு நடத்துகிறார். அருமையான பாடல் ஒன்று பாஸ்டர் ஜீவானந்தம் அவர்கள் எந்த இடத்திலும் பாடுவார்கள். அவர்களை குறித்து நான் பார்க்கும் பொழுது அவர்கள் கிட்டத்தட்ட அவருடைய கால் படாத தமிழ்நாட்டில் இடமே கிடையாது. குக்கிராமங்கள் முதல் கொண்டு ஊழியத்தை செய்தார். அவர் ஒரு பாடல் எடுத்த உடனே அவருடைய மேடையில் ஏறின உடனே ஒரு பாடல் பாடுவார். இயேசு என்னை கைவிடவில்லை, இயேசு என்னை கைவிடவில்லை, கடும் புயல் வரினும் கொடுங்காற்று வீசினும் அவர் என்னை கைவிடவில்லை. இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார், கடும் புயல் வரினும் பெருங்காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு நம்மை கைவிட மாட்டார், இயேசு நம்மை கைவிட மாட்டார், கடும் புயல் வரினும் பெருங்காற்று வீசினும் அவர் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நீ மனம் திரும்பி அவர் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உன்னை கைவிடுவதே இல்லை. எத்தனை பாடுகள், பிரச்சனை, வேதனை, கண்ணீர், துன்பம், துக்கம், துயரம் எல்லாவற்றிலும் உன்னை பாதுகாக்க
ஒரு மெய்யான தெய்வம் இயேசு உண்டு. மகனே மகளே, கவலைப்படாதே. உன் இருதயத்தை அவருக்கு நேராய் திருப்பு. உலகத்தில் இருந்து உன் இருதயத்தை திருப்பு. உலகம் மாமிசம், அது மாமிசம் விரும்பினதை அது நிறைவேற்ற ஆசைப்படுகிறது. ஆனால் தேவ ஆவியானவரோ அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். நம்மை தெரிந்து கொண்ட தேவன் ஒரு நாளும் கைவிடுவதில்லை என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இன்றைக்கு மனம் திரும்ப தேவன் உங்களை அழைக்கிறார். ரிப்பெண்ட், ரிப்பெண்ட், மனம் திரும்பு. இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. வருகிற காலம் கொடிய காலம். மனம் திரும்பு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் ஜெபிப்போமா? ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி, ஆண்டவரே, நீர் இம்மட்டுமா என்னோடு கூட பேசினீர். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு நேராய் கடந்து வந்தது. நான் இன்றைக்கு என்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறேன். நான் மனம் திரும்பி உம்மை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கென்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பாயா? தேவன் உன் கரங்களை பிடித்து சொல்லுகிறார். சிலுவையிலே கடைசி நேரத்தில் மனம் திரும்பி அந்த திருடனுக்கு ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு என்னுடைய கூட பரதேசியில் இருப்பாய் என்று. அருமையான தேவ பிள்ளையே, இனி காலம் செல்லாது. நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் எவ்வளவு என்று யாருக்கும் தெரியாது. பிறந்த நாட்கள் உண்டு, ஆனால் மரணத்தின் நாட்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அதற்கு சேரும் என்பதாக நீ உன்னுடைய இருதயத்தை தேவனுக்கென்று ஒப்புவி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை மேன்மைப்படுத்துவார். நீ வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் காவலும் நம் அனைவரோடும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். யாவருக்கும் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒருவரை சந்திக்கும் வரை கர்த்தர் நம்மை ஜீவனோடு பாதுகாத்து பலப்படுத்தி அவருடைய கரங்களுக்குள்ளே நம்மை நடத்துவாராக. தேவனுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன், ஆமேன்.